பங்களாதேஷில் சைபர் வழக்கில் தொடர்புடைய 2 பேரை சென்னை முகப்பேர் பதுங்கியில் பதுங்கியிருந்ததை அடுத்து ஐபி மற்றும் இமிகிரேஷன் போலீசார் அவர்களை கைது செய்து பங்களாதேஷுக்கு அனுப்பி வைத்தனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரங்கள். வணக்கம். கிழக்கு முகப்பேர் பகுதியில அதாவது 2 பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே தங்கியிருப்பதாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய உளவுத்துறைக்கும் அது மட்டும் இமிகிரேஷன் ஆபீசர்களுக்கும் தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில 2 பேரை தொடர்ந்து போலீசார் தேடி வந்தனர். அதாவது சென்னை போலீசுக்கு தகவல் கொடுத்து அந்த 2 பேரையும் தொடர்ந்து தேடி வந்தனர். மத்திய உளவுத்துறை போலீசார் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்க்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் சென்னை மாநகர காவல்துறையுடன் இணைந்து இந்த 2 பேரை தேடி வந்த நிலையில தான் தற்போது அவர்கள் முகப்பேர் கிழக்கு பகுதிகளில் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகாஷா, அர்னாப் ஆகிய 2 பேருமே பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் 2 பேருமே அந்த நாட்டுல சைபர் கிரைம் அஃபென்ஸ்களை செய்துவிட்டு அதன் பிறகு இங்கு மறைந்து தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இந்த 2 பேரையும் கையும் களவுமாக பிடித்து பங்களாதேஷ் நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம முக்கியமாக மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுடன் அவங்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்து அவரிடம் விசாரணை செய்ததற்கு பிறகுதான் அவர்களை பங்களாதேஷ் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக மத்திய உளவுத்துறை கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில மத்திய உளவுத்துறை போலீசார் தொடர்ந்து இந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆகாஷா, அருணாப் ஆகிய 2 பேரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் 2 பேருமே பங்களாதேஷ்ல மிகப்பெரிய சைபர் கிரைம் அஃபென்ஸை செய்துவிட்டு அதன் பிறகு மறைமுகமாக இங்க தங்கி இங்க இருப்பதாக தகவல் கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 6 மாத காலமாக இங்க தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததற்கு நேற்று போலீசார், அதாவது மத்திய உளவுத்துறை போலீசார் இங்க இந்த 2 பேரையும் கைது செய்து அவர்களை விமானம் மூலமாக டெல்லி அழைத்து சென்று அதன் பிறகு பங்களாதேஷ் நாட்டிற்கு ஒப்படைப்பதாக அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் எதற்காக 6 மாதம் தங்கியிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் தீவிரமாக மத்திய உளவுத்துறை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இவர்களிடம் ஏதாவது தகவல் கிடைத்தால் அதன் அடிப்படையும் மீண்டும் இங்கே சோதனை நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.